திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே நீங்கள் பேசி நல்லவற்றையே செய்வீர்களே. ஆனால் உங்கள் வாழ்நாளில் எல்லாம் நல்லதே நடக்கும். கவலையே படாதீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்தில் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலே திருக்கழுக்குன்றம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். நம்பியாரூரர் திருநாவலூர் சென்று தொழுது பல பதிகளையெல்லாம் வணங்கிக் கொண்டு தொண்டை நாட்டிலே திருக்கழுக்குன்றத்தில் அடியவர்களெல்லாம் எதிர்கொள்ள சென்று பணிந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்திலே திருக்கழுக்குன்றத்திலே இறைவனார் வணங்கி பெற்ற இன்ப மீதூர்வினாலே அந்த இன்பத்தினை அனைவரும் பெறுமாறு அறிவுறுத்தி அருளை செய்தது. அம்மை திரிபுர சுந்தரி, அப்பர் பக்தவத்சலர். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே பல பாடல்களிலே சென்று தொழுமின் முதல் பாடலே பாருங்க, சென்று தொழுமின் என்று அடுக்குத்தொடரே சொல்லுவார். அடுத்த பாடலையே தொழுமின் என்கிறார். இந்த பதிகத்திலே நாம் மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். ஏழாம் திருமுறை 81வது பதிகம் திருக்கழுக்குன்றம். பாடலை நாம் முதலில் காண்போம். நீள நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம் வினைகள் அல்கி அழிந்திட தோளும் எட்டும் உடைய மாமணி சோதியார் கால கண்டன் உரையும் தன் கழு குன்றமே. உலகத்தவரை அழைக்கிறார். உலகீர், நம்மை ஆளுகின்ற நம்முடைய வினைகளெல்லாம் குறைந்து முழுதும் ஒழிதற் பொருட்டு தோள்கள் 8 உடைய எண்தோள் முக்கண்ணம், அந்த 8 தோள்களை உடைய சிறந்த மாணிக்கம் போலும் ஒளியை உடையவன் ஆகிய மாணிக்கம் போன்ற ஒளியை உடையவனாகிய நஞ்சு அணிந்த கண்டத்தை உடையவன் அவன் எழுந்தருளியிருக்கிற குளிர்ந்த திருக்கழுக்குன்றத்தை தின்கழுக்குன்றம், தன் என்பது இங்கே குளிர்ச்சி, கழுக்குன்றமே என்கிறார். அப்படி திருக்கழுக்குன்றத்தை நாள்தோறும் முறைப்படி நெடுகி நின்று வழிபடுங்கள். அதான் நீள நின்று வழிபடுங்கள் என்கிறார். கண்டத்தில் நஞ்சே அன்றி 8 தோள்களையும் உடையவன் என்றார். தோளும் என்பது உண்மை எச்சம், கண்டமுடையன்கிறார். ஆடுங்கள் 8 திசையிலும் ஆடுகிறார். 8 திசையிலும் வீசுதற்கு எந்தோள் வீசி அப்படிப்பட்ட கைகளை முற்ற உடையவன் நம்பெருமான். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே நான் முதலிலே கூறியவாறு தொழுமின் என்று சொல்லுகிறார். வெளிறு நீர தொழுமின் என்கிறார், புலைகள் தீர தொழுமின் என்கிறார். அடியார்தம் மனத்தே ஒரு ஞானமூர்த்தி நட்டம் நாடி நவிலும் இடம் என்கிறார்.
அடுத்தல பிழைகள் தீர தொழுமின். நாம் செய்த பிழைகள் அத்தனையும் நீங்கணும். அந்த பிழைகளெல்லாம் தீரணும்னா இந்த பிஞகனாகிய திருக்கழுக்குன்றத்திலே உள்ள பக்தலரை வணங்குதல் வேண்டும். அவரை வணங்கினால் நம்முடைய அல்லல்கள் எல்லாம், பிழைகள் எல்லாம், பாவங்களெல்லாம் நீங்கிவிடும் என்கிறார் இங்கே திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கழுக்குன்றம் என்ற அந்த திருத்தலத்தினை இன்றும் 2 கழுகுகள் வந்து உண்டு வலம் வந்து செல்லுகின்ற அந்த சங்கு தீர்த்தத்தையும் கண்டு, திருக்கழுக்குன்ற பெருமானையும் கண்டு, பேராற்றலுடைய அந்த பெருமானுடைய பேர் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். நம்பெருமேன் அவன் அருளை துணையாக கொண்டு மகிழ்வோம், மகிழ்விப்போம். திருச்சிற்றம்பலம். கவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். இந்த காணொளியை காணுகின்ற அடியார் பெருமக்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் அடியார்கள் இவரிடத்திலே எல்லாம் கூறி இதனை திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அவர்களையும் கேட்டு மகிழ வைக்குமாறு அன்போடு பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.